24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். கொடைக்கானலில் ஜனநாயகன் படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் சென்னை திரும்பிய நிலையில் மதுரை விமான நிலையத்தில் விஜயை காண வந்த தொண்டரை விஜயை தாக்க வந்ததாக எண்ணி துப்பாக்கியை எடுத்த பாதுகாவலரால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சி வைரலாகி வருகின்றன. அதனை முதலில் பார்ப்போம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சத்யகுமார். வணக்கம் சத்யகுமார், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கொடைக்கானல் தாண்டிக்குடி பகுதியில் ஜனநாயகன் படப்பிடிப்பு, அதாவது 3 நாள் படப்பிடிப்பானது நடைபெற்றது. இதில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் இதில் பங்கேற்பதற்காக கடந்த 1ஆம் தேதி சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வந்தார். அப்போது மதுரை விமான நிலையத்தில் அவரை காண ஆயிரக்கணக்கான தாவேகா தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விமான நிலையத்திலேயே அவர் தன் வேலைக்காக செல்வதாகவும் தன்னை யாரும் பின்தொடர வேண்டாம் என விஜய் கூறியிருந்த நிலையில் மதுரை விமான நிலையத்தில் காலை முதலே அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கூடியிருந்தனர். மேலும் அவரது விஜயின் வாகனத்திற்கு முன்பாகவும் பின்பாகவும் சென்று மலர் தூவி வரவேற்பானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 3 நாள் படப்பிடிப்பு முடித்துவிட்டு மீண்டும் சென்னை செல்வதற்காக தாவேகா தலைவர் விஜய் இன்று மதியம் திண்டுக்கல்லில் இருந்து கிளம்பி மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது தாவேகா தொண்டர்கள் ரசிகர்களுக்கு அவர்களுக்கு விஜய் அறிவுறுத்தலின் பேரில் விமான நிலையத்திற்கு யாரும் வரவில்லை. அந்த வந்த சிலரும் விமான நிலைய வளாகத்திற்குள்ளேயே காவலர்கள் அனுமதிக்காதால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இந்த நிலையில் மதுரை விமான நிலையம் வந்த தாவேகா தலைவர் விஜய் வரும்போது திடீரென அவரை பார்க்க கையில் சால்வையுடன் தொண்டர் ஒருவர் அருகே வந்தார். இதை பார்த்த அவரது பாதுகாவலர் ஒருவர் அவரை விஜயை தாக்க வந்தார் என எண்ணி அவர் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அவரை நோக்கி நீட்டிய காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. விஜயை தாக்க வந்ததாக நினைத்து இந்த பாதுகாவலர் துப்பாக்கி எடுத்த சம்பவம் தற்போது பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். மகளிர் நல பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.